بسم الله الرحمن الرحيم الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. கண்ணியமிக்க எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையால் அவன் நம் மீது கடமையாக்கி இருக்கின்ற ஜும்ஆனுடைய தொழுகையை நிறைவேற்றுவதற்காக நாம் அனைவரும் இங்கே ஒன்றாக குழுமி இருக்கின்றோம். அப்படி குழுமி இருக்கக்கூடிய இந்த ஜும்ஆவுடைய தருணத்திலே நமது வாழ்விற்கு படிப்பினையாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக மார்க்கத்தினுடைய ஒரு சில செய்திகளாக அல்லாஹ் நமக்கு அளித்திருக்கக்கூடிய அருளாக அளித்திருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி தான் இன்றைய ஜும்ஆ உரையிலே பார்க்க இருக்கின்றோம். கண்ணியமிக்க எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த உலகத்தில் அல்லாஹுவால் மனிதர்களாக படைக்கப்பட்டிருக்கின்ற நாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஏராளமான ஏற்றத்தாழ்வுகளை சந்திக்கக்கூடியவர்களாக இருப்போம். எல்லா மனிதருமே அப்படித்தான், யாருமே அது இல்லை என்று மறுக்க முடியாது. ஒரு தொழிலிலே பொருளாதாரத்தை முதலீடு செய்து அந்த தொழில் செய்பவராக இருந்தால் அதில் என்ன சொல்லுவார், நான் போட்ட முதலுக்கு எதுவுமே எனக்கு தேரலை, நஷ்டமடைந்தது தான் மிச்சம் என்ற அடிப்படையில் சிலவற்றை இழக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. இன்னொரு முறை சொல்லும் பொழுது, நான் போட்ட முதலீடை விட அதிகமாக 2 மடங்காக நான் சம்பாதித்திருக்கிறேன், எனக்கு வருமானம் வந்திருக்கிறது என்ற அடிப்படையில் அவர்கள் சொல்லக்கூடியதை பார்ப்போம். அப்போ வாழ்க்கையில் சில காலங்களில் சிலவற்றை இழப்போம், சிலவற்றை நாம் பெற்றுக்கொள்வோம். இப்படித்தான் மனித வாழ்க்கை இந்த உலகத்தில் இயங்கி கொண்டிருக்கிறது நாம் பார்ப்போம். இது உண்மையான ஒரு விஷயமாகவும் இருக்கின்றது எல்லாருடைய வாழ்க்கையிலேயுமே. ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அருளாக நமக்கு தந்திருக்கின்ற இன்னொரு விஷயம், அந்த விஷயம் என்பது நம்மளுடைய வாழ்க்கையிலே நாம் இழந்து விட்டோம் என்று சொன்னால் மீண்டும் நம்மளுடைய வாழ்க்கையில் அது பெற முடியாது. உலகத்தில் பொருளாதாரத்தை போட்டு நீங்கள் தொழில் செஞ்சு முதலீடு செஞ்சு லாபத்தை ஈட்டுறீங்க, நஷ்டத்தை ஈட்டுறீங்க, மாறி மாறி வந்தாலும் கூட, ஆனால் அல்லாஹ் தந்திருக்கின்ற இந்த விஷயம் இருக்கிறது, அதை நம்மை விட்டு கடந்து சென்று விட்டது என்று சொன்னால் திரும்ப பெற முடியாத ஒரு விஷயமாக அது இருக்கிறது. அந்த விஷயம் என்ன ஒரு விஷயம் என்று சொன்னால், ஒவ்வொரு மனிதருக்குமே விதிக்கப்பட்டிருக்கிற அல்லாஹுவால் கால நேரம். அந்த கால நேரம் என்பது ஒரு மனிதனை விட்டு கடந்து விட்டது என்று சொன்னால் திரும்ப அந்த கால நேரம் நாம் பெற்றுக்கொள்ள முடியுமா? அப்படியே நேரம் போக 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 அடுத்த நாள் வந்துடும், திரும்ப இன்றைய நாள் கிடைக்காது நமக்கு. அதனால தானே ரொம்ப பேர் சொல்கிறத பார்ப்போம், அப்போவே நான் சொன்னேனப்பா, இந்த நேரத்தில் இந்த இதில் நீ முதலீடு செஞ்சுருந்தீன்னு சொன்னால் இந்த தொழிலில் உனக்கு ஏதாவது நல்லா உனக்கு லாபம் கிடைச்சிருக்குமே, அவர் செஞ்சார் கிடைச்சிருக்குது பார், உனக்கு நீ அந்த நேரத்தை தவற விட்டுட்டீங்கன்னா சொல்கிறத பார்ப்போம். ஆனால் ஒரு முஸ்லீம் அல்லாஹுடைய நாட்டம் இருந்தால்தான் நமக்கு எதுவும் கிடைக்கும், எதுவும் நடக்கும் என்ற நம்பிக்கை இருந்தாலும் கூட மனிதர்களுடைய அந்த உலக வாழ்விலே வாழக்கூடிய வாழ்க்கையில் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயத்தில் அந்த மாதிரி பார்ப்போம். மனிதர்களுடைய வாழ்க்கையில் சொல்லாடலில் கூட என்ன சொல்கிறாங்க, காலத்தை பற்றி சொல்லும் பொழுது காலம் என்பது கண் போன்றது, நேரம் என்பது பொன் போன்றது என்றெல்லாம் விலை மதிக்க முடியாத மதிப்பு மிக்க பொருள்களை வைத்து உதாரணம் சொல்வதை நம்ம பார்ப்போம். அப்போ அந்த மாதிரி அடிப்படையில் இந்த கால நேரம் இருக்கின்ற காரணத்தினால் அல்லாஹ் நமக்கு அதை அருளாக தந்திருக்கின்றான். அந்த நேரத்தை நாம் வீணான விஷயங்களிலே செலவழித்து அந்த காலத்தை கடந்து சென்று விடக்கூடாது என்பதிலே கவனமாக இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் அல்லாஹ் நம்மை படைத்திருக்கின்றான், நமக்கு குடும்பங்களை ஏற்படுத்தி தந்திருக்கின்றான். நமக்கான வாழ்வாதாரம், குடும்பத்திற்கான வாழ்வாதாரத்தை சம்பாதிப்பதற்காக ஹலாலான முறையிலே அல்லாஹுடைய கட்டளைக்குட்பட்டு நேரங்களை நாம் செலவழித்தாலும் மீதியும் இருக்கக்கூடிய ஏராளமான நேரங்களை, கால நேரங்களை எல்லாம் நன்மையான விஷயங்களை செய்வதிலே போட்டி போட்டுக்கொண்டு நன்மைக்கு முந்தைய விரையக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அந்த அடிப்படையில் இருந்தால்தான் நாம் நாளை மறுமையிலே வெற்றி பெற்றவர்களாக மாற முடியும். இல்லாவிட்டால் கால நேரத்தை ஒரு மதிப்பு மிக்கதாக அல்லாஹ் தந்திருக்கின்ற அருள் மிக்கது இல்லை என்ற அளவிற்கு நாம் நடந்தோம் என்று சொன்னால் நஷ்டவாளிகளாகத்தான் உலகத்தில் வாழ முடியும், மறுமையிலும் நஷ்டமடைந்தவர்களாக வாழ்க்கை மாறிவிடும் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்லும் பொழுது கூட நாம் அடிக்கடி கேள்விப்படுகின்ற ஒரு சின்ன ஒரு அத்தியாயம், வல் அஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ ஹுஸ்ர். அல்லாஹ் அதில் சொல்லி காமிக்கின்றான், காலத்தின் மீது சத்தியமாக,
அல்லாஹ் ஒரு விஷயத்தின் மீது சத்தியம் செய்கிறான்னு சொன்னால் மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும். நீங்கள் திருமறை குர்ஆனை எடுத்து பாருங்கள், மனிதர்களோடு இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு நிகழ்வுகள் மேலே தான் சத்தியம் செய்வான். அப்போ அதே போல இதில் செய்தி காமிக்கிறான், காலத்தின் மீது சத்தியமாக மனிதன் நஷ்டத்திலே இருக்கின்றான். யாருடைய வாக்கு? அல்லாஹுடைய வாக்கு. நாம் நம்மளுக்குள்ளே பேசிக்கிட்டோம்னா சொல்லுவோம், நான் எங்கேப்பா வேஸ்ட்டாக நேரத்தை செலவழிக்கிறேன், தொழுகிற நேரத்துக்கு தொழுவ போயிடுறேன் தானே, வீட்டில் இருக்கிற நேரத்துக்கு குர்ஆன் ஓத முடிஞ்ச ஓதுறேன், இப்படியெல்லாம் நம்மளுக்கு மத்தியில் பேசிக்கொள்வோம். ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், இந்த மனிதர் இந்த மனிதர்னு குறிப்பிட்டு சொல்லலை, மனிதன் காலத்தின் மீது சத்தியமாக நஷ்டத்தில் இருக்கிறான் என்பதாக பொதுவான ஒரு கருத்தாக அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். சொல்லிட்டு யார் நஷ்டத்திலே இல்லை என்பதை சொல்லும் பொழுது, இல்லல்லதீன ஆமனு வ அமிலு ஸாலிஹாத், யார் அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டு நல்லறங்கள் செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களையும் தவிர, இல்லல்லதி வத்தவாசோ பில் ஹக்கி வத்தவாசோ பிஸ் சபுர், யார் உண்மையையும் போதித்து கொண்டு பொறுமையையும் போதித்து கொண்டிருக்கிறாரோ அவரும் நஷ்டத்தில் இல்லை என்பதாக சொல்லி காமிக்கிறான். மனிதர்களை நஷ்டத்தில் இருக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு யார் அந்த கேட்டகரியில் வரல, யார் நஷ்டமடையாதவர்களாக இருக்கிறார் என்பதற்கு இப்படிப்பட்ட டெஃபினேஷன் விளக்கத்தை அல்லாஹ் கொடுக்கிறது நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த ஒரு வசனத்திலிருந்து நாம் விளங்கி கொள்ள முடியும், நம்மை சிந்தித்து பார்க்க கொள்ள முடியும். நாம் அல்லாஹ் சொல்வது போல நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்கிறோம், அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் நல்லறங்கள் செய்பவர்களாக இருக்கிறோமா, உண்மையை எடுத்து போதிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோமா, பொறுமையோடு அதை கையாளக்கூடியவர்களாக இருக்கிறோமா? அல்லாஹுவால் இந்த உலக வாழ்க்கையிலே நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ துன்பங்கள் நேரும், எத்தனையோ சோதனைகள் வரும். அந்த நேரத்திலே இதை அல்லாஹுதான் எனக்கு ஏற்படுத்தி இருக்கின்றான், நன்மையான காரியம் நடந்தால் இது அல்லாஹுதான் எனக்கு அருளாக தந்திருக்கின்றான் என்ற அடிப்படையில் இதுதான் உண்மை என்பதை பொறுமையோடு சிந்தித்து பார்த்து நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறோமா? அப்போ இதை சிந்தித்து உணர்ந்தோம் என்று சொன்னால், அப்போ அந்த காலத்தின் மீது சத்தியமாக மனிதன் நஷ்டத்தில் இருக்கிறதா சொல்கிறானே, இந்த கேட்டகரியில் இந்த விஷயத்தில் நாம் இருக்கிறோமா என்பதை நாம் நம்மளை பரிசோதித்து பார்த்து கொள்ள முடியும். அப்போ என்ன விளங்கணும்னு சொன்னால், நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த வாழ்நாள் என்பது மிக குறைந்த ஒரு வாழ்நாள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்களா இல்லையா, என்னுடைய உம்மத்திற்கு 60 முதல் 70 ஆண்டு காலம் வரை தான் ஆயுட்காலம் என்பதாக சொல்லி காமிக்கிறது பார்த்து நம்ம ஹதீஸ் மாயில கேள்விப்பட்டிருக்கிறோம். அப்போது நமக்கு அளித்திருக்கக்கூடிய இந்த மிக குறைந்த வாழ்நாட்களில் நல்லறங்களை செய்வதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். அப்படி நல்லறங்கள் செய்து நன்மையை சேர்க்காமல் ஒரு மனிதன் தனக்கு அளிக்கப்பட்டிருக்கின்ற அந்த கால நேரங்களை வீணடிக்கிறான் என்று சொன்னால், அது மறுமையிலே மட்டும் பாரதூரம் என்பதாக நமக்கு அமைந்து விடாது, இந்த உலகத்தில் வாழக்கூடிய காலகட்டத்திலையும் நமக்கு அது ஒரு நஷ்டமடையக்கூடிய விஷயமாக அமைந்துவிடும் என்பதை தெளிவாக விளங்கிக் கொள்வர்களாக நாம் இருக்க வேண்டும். அப்போ காலத்தின் அருமையை நம்ம உணரணும். இந்த கால நேரம் நமக்கு தந்திருக்கிறானே, இது எப்படிப்பட்டது என்பது நாம் உணர்ந்து சிந்தித்து பார்த்தால்தான் நாம் நன்மைகள் செய்வதற்கு விரையக்கூடிய மக்களாக இருப்போம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்லும் பொழுது, இறை நம்பிக்கையாளர்களுடைய பண்பு எப்படி இருக்கும் என்பதையும், இறை அச்சமுடையவர்களுடைய பண்பு எப்படி இருக்கும் என்பதையும், நல்லோர்களின் பண்பு வெற்றியாளர்களின் பண்பு எப்படி இருக்கும் என்பதையும் சொல்லும் பொழுது, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லக்கூடிய விஷயத்தை நாம் பார்த்தோம் என்று சொன்னால், தெளிவாக இந்த காலம் என்பது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது நம்மளுடைய வாழ்க்கையில் என்பதை புரிந்து கொள்ள முடியும். அல்லாஹ் சொல்லி காமிக்கக்கூடிய திருமறை குர்ஆனில் பாருங்க, யுமினூன பில்லாஹி ஒல் யௌமில் ஆஹிர், எல்லா இடத்துலையும் இதுதான் நம்பிக்கை கொண்டு, அதை சொல்லாமலே அல்லாஹ் சொல்ல மாட்டான். மனிதர்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதை சொல்லிக்கொண்டு வரக்கூடிய நேரத்தில் முதல்ல சொல்லக்கூடிய விஷயமே என்ன, யுமினூன பில்லாஹி, அல்லாஹுவை ஈமான் கொண்டு, ஒல் யௌமில் ஆஹிர், மறுமை நாளையும் ஈமான் கொண்டு, அல்லாஹுவையும் இறுதி நாளையும் ஈமான் கொண்டு அந்த மனிதர்கள் நம்புகின்றார்களே அவர்கள் வயமுரூன பில் மஅரூஃபி வயன்ஹவுன அனில் முன்கர், நன்மையை ஏவுகின்றனர், தீமையை தடுக்கின்றனர், வயுசாரிஊன ஃபில் ஹைராத்தி, நல்ல காரியங்களை நோக்கி விரைகின்றனர். அல்லாஹ் சொல்லி காமிக்கின்றான். நாம் காலத்தை பொறுப்போக்க விட்டுட்டு போகிறது தானே. இன்றைக்கி நம்ம பள்ளிவாசலுக்கு வந்து 5 நாள் தொழுவத்துக்கு வரணும்னு வச்சுக்கிட்டுங்களேன், ஏதாவது ஒரு வக்தில் வந்து நமக்கு ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா குர்ஆன் உட்காந்து ஓதக்கூடியவங்களாக இருப்போம். சில நேரங்களில் என்ன பண்ணுவோம் தெரியுமா, முக்கியமாக உலக வாழ்க்கையில் ஏதாவது ஒரு வேலை இருக்குன்னு சொன்னால் அதை வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவோம். அப்போ நம்ம சொன்னால் என்ன சொல்லுவோம், அதான் வருவோம் பை, அடுத்த வக்துக்கு வருவோம், அப்போ ஒதுக்குவோம், நம்ம கால நேரத்தை அப்படி கடந்து போயிடுறோம். இது உண்மையா இல்லையா? எல்லாருடைய வாழ்க்கையிலும் இது இருக்கா இல்லையா? தொழுகட்டத்துக்கு கூட நம்ம போகிறோம்னா என்ன செய்யறோம், சரி இந்த ஜமாத்து முடிஞ்சால் அடுத்த ஜமாத்து நடக்கத்தானே செய்யும், ஆட்கள் வந்து ஆள் சேர்ந்து ஜமாத்து நடத்துகிறாங்களா இல்லையா, அப்போ ஜமாத்தோட நன்மை நமக்கு கிடைச்சிடும். இப்படி பொறுப்போக்க நம்ம போயிட்டு இருக்கிறோமா இல்லையா? அப்போ இந்த மாதிரி நம்மளுடைய இதில் இருக்குது. ஆனால் அல்லாஹ் இங்கே என்ன சொல்கிறான், வெற்றியாளர்கள் நல்லவர்கள் இறை நம்பிக்கையாளர்கள் எப்படி இருப்பாங்களாம், நன்மையை ஏவி தீமையை தடுக்கின்றனர், வயுசாரிஊன ஃபில் ஹைராத், நல்லறங்களை செய்வதை நோக்கி அவர்கள் விரையக்கூடியவர்களாக இருப்பார்கள், வ உலாயிக மினஸ் சாலிஹீன், அவர்கள்தான் நல்லவர்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லி காமிக்கின்றான். அப்போ அல்லாஹுவையும் இறுதி நாளையும் ஈமான் கொண்டு நல்லறங்கள் செய்வதற்கு விரைவார்கள்ங்கிற அல்லாஹ் ரப்பல் ஆலமீன்.
அந்த பண்பு நம்மளிடத்தில் இருக்கிறதா? அப்படிப்பட்டவர்களை தான் நல்லவர்கள் அல்லாஹ் சர்டிஃபிகேட் கொடுக்குறான். அப்போ நாம் சிந்தித்து பார்க்கணும், இந்த நல்லவர் பட்டியலில் நாம் இருக்கிறோமா? உடனே நாம் சொல்லுவோம் நாங்கள் நல்ல நம்மளாம் செய்கிறோம், ஜக்காத்து கொடுக்குறோம், தொழுகிறோம், குர்ஆன் ஓதுறோம், இன்னென்ன காரியங்கள் செய்கிறோம், எல்லாம் செய்கிறோம். செய்யக்கூடிய நேரத்தில் நம்மளுடைய உள்ளத்தை அல்லாஹுவையும் இறுதி நாளையும் நம்பிக்கை கொண்டு அந்த காரியத்தை செய்கிறோமா? அந்த உள்ளத்தில் அந்த எண்ணம் இருக்கிறதா என்பதை, அந்த ஈமான் உறுதி இருக்கிறதா என்பதை நினைத்து பார்த்து செய்ய வேண்டும். இல்லைனா வெறுமனே காலம் கடந்து போனதாக தான் ஆகிடும். இந்த உலகத்தில் எல்லாரும் செய்கிறாங்க, நானும் செய்கிறேன், அவர் செஞ்சுட்டாரு, பேர் வாங்கிட்டாரு, நானும் பேர் வாங்கணும், நானும் செய்கிறேன் என்ற அடிப்படையில் ஒரு தான் தோண்டித்தனமாக அமையக்கூடிய விஷயமாக இருந்துவிடும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லை, ஏராளமான வசனங்கள் அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான் இந்த செய்தியை. இன்னொரு வசனத்தில் பார்த்தோம்னு சொன்னால், இன்னஹும் கானு யுசாரிஊன ஃபில் ஹைராத், அந்த நல்லவர்களுடைய பண்பு எப்படி தெரியுமா இருக்கும்? அவர்கள் நன்மைகளை நோக்கி விரைந்து செல்வோராகவும், வயதுஊனனா ரகபம் வ ரஹபன், ஆர்வத்துடனும் அச்சத்துடனும் நம்மை பிரார்த்திப்போராகவும் அவர்கள் இருப்பார்கள். வ கானு லனா ஹாசியின், நமக்கு பணிவோராகவும் இருப்பார்கள். இதுலேயும் சொல்கிறான், தனக்கு பணிவோராக இருப்பார்கள், தன்னை ஈமான் கொண்டவர்கள் எல்லாம் சொல்கிற இடையில கேப்பில் என்ன சொல்கிறான்? நல்லறங்களை நோக்கி விரையக்கூடியவர்களாக இருப்பார்கள். அப்போ விரையக்கூடியதுன்னா இந்த காலம் என்பது நம்ம விட்டு மிக பயங்கரமாக ஓடக்கூடியதாக இருக்குது. நம்ம பேசிக்கிறோமா இல்லையா? இப்போ தான் போய் சும்மா தொழுதுட்டு போனேன், அடுத்த வெள்ளிக்கிழமை வந்துருச்சு போய் பேசுகிறோமா இல்லையா? அல்லாஹ் திருமறை குர்ஆன்களை கூட சொல்லி காமிக்கக்கூடிய செய்திகளை மறுமையை பற்றி உரை நிகழ்த்தும் பொழுது சொல்லுவாங்க. மக்கள் பேசிக்கொள்ளக்கூடிய விஷயத்தை எப்படி பேசிக்குவாங்க? 3 கேட்டகரி சொல்லி காமிக்கிறாங்களா இல்லையா? நாம் இந்த உலகத்தில் ஒரு நாள் வாழ்ந்திருக்கிறோம், இன்னொரு குரூப்பு இல்லை அரை நாள் தான் வாழ்ந்திருக்கிறோம், இன்னொரு குரூப்பு சொற்ப நேரம், இப்படி சொல்லிட்டு வரும்போது அல்லாஹ் அறிவிக்கிறானா இல்லையா? நீங்கள் சிறிது நேரமே தவிர வாழவில்லை என்பது அறிவிக்கிறான். அப்போ அதுதான் உண்மை. நம்மளுடைய பார்வையில் ஒரு நாள் 24 மணி நேரம் நம்ம நினைக்கிறோம், வாரத்துக்கு 7 நாள்னா 24x7 கணக்கு போட்டு பார்க்குறோம். ஆனால் எவ்வளவு வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது காலம். அப்போ அந்த கால நேரம் என்பது மனிதர்களுக்கு மத்தியிலே அல்லாஹ் தந்திருப்பது. மனிதர்களுக்கு வேணா பெருசாக தெரியலாம், நீண்ட நேரமாக தெரியலாம், ஆனால் மிக குறைந்த வாழ்நாள் அந்த கால நேரம் என்பது. அப்போ அந்த நேரத்தில் நாம் எப்படி நம்முடைய வாழ்க்கையில் பொருளாதாரத்தை சேகரிப்பதற்காக நாம் நேரத்தை செலவழிக்கிறோமோ, கண் விழித்து அந்த கால நேரங்களை செலவழித்து கொண்டிருக்கிறோமோ, அதே போல் நல்லறங்கள் செய்வதற்கு நாம் அந்த கால நேரத்தை அதிகமாக பயன்படுத்தக்கூடியவராக இருக்க வேண்டும். இதுவும் ஒரு செய்தியாக அல்லாஹ் சொல்லி காமிக்கிறத பார்க்குறோம். இந்த கால நேரத்தை எப்போ வாழக்கூடிய காலகட்டத்திலலாம் கோட்டை விட்டு அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். இதுவும் நாம் கேள்விப்பட்ட குர்ஆனுடைய வசனங்கள் தான். மனிதர்கள் என்ன செய்வாங்க? அல்லாஹ் தந்திருக்கின்ற அந்த நேரங்களை எல்லாம் கோட்டை விட்டுருவாங்க. நிறைய பேரை பார்ப்போமா இல்லையா? நல்ல ஆரோக்கியமாக இருப்பாங்க, திடமாக இருப்பாங்க, பள்ளிவாசலில் தொழுகிறதுக்கு பார்க்க முடியாது. ஒரு வயது முதிர்ந்த காலத்தில் குனிய முடியாது, நிமிர முடியாது, அப்போ உட்காந்து பள்ளிவாசலில் நாற்காலி போட்டு உட்காந்து தொழுகிறத பார்ப்போம். இன்றைக்கி டெஸ்க்லாம் போட்டு வச்சுருக்காங்களா இல்லையா பள்ளிவாசலில் முடியாதவர்கள் தொழுகிறதுக்காக? அதில் சிறுவயதாக இருக்கக்கூடிய ஆட்கள் கூட உட்காந்து தொழுகிறத பார்ப்போம். கேட்டால் மூட்டு வலியாக இருக்குது, இடுப்பு வலியாக இருக்குது, இப்படிலாம் சொல்கிறத பார்க்குறோம். அப்போ என்ன சிந்திக்கணும் நாம்? அப்போ அதுக்கு முன்னாடி உள்ள அவ்வளோ கால நேரங்களை வீணடிச்சிருக்கிறோமா இல்லையா? பள்ளியின் பக்கம் வராமல், அல்லாஹ்வை வணங்காமல், திருமறை குர்ஆன்களை எடுத்து படிக்காமல். அப்போ சிந்திச்சு பார்க்கணும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காமிக்கிறத பாருங்கள். அல்லாஹ் சொன்னது போல தன்னுடைய வாழ்க்கை அந்த அல்லாஹ் கொடுத்த அந்த கால நேரத்திலே பயன்படுத்தி கொள்ளாத அந்த மனிதன் மரண தருவாயில் பேசக்கூடிய விஷயத்தை அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான்ல, அன்ஃபிகு மிம்மா ரஸக்னாக்கும் மின் கபுலி ஐ யஅத்திய அஹதகுமுல் மௌத். இது அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லக்கூடிய விஷயம். உங்களுக்கு மரணம் வருவதற்கு முன்பாக நாம் வழங்கியவற்றிலிருந்து நல்வழியில் நீங்கள் செலவு செய்து கொள்ளுங்கள். அல்லாஹ் அந்த விஷயத்தை சொல்கிறான். இது யாருக்கு இப்போ சொல்ல முடியும்? ஹயாத்தோட உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு மத்தியில் இந்த விஷயத்தை சொல்ல முடியும். இதை நான் காதில் வாங்குகிறேன். இந்த வசனத்தை சிந்திக்காமல், இந்த வசனத்தின் மூலமாக நான் செயல்படாமல் அப்படியே இருந்துவிட்டு மரணிக்கின்ற தருவாயில் இந்த மனிதர்கள் என்ன சொல்லுவான்? அல்லாட்ட போயிட்டு ஃபயகூல, அவர்கள் சொல்வார்கள், ரப்பி லவ்லா அஹர்தனி இலா அஜலின் கரீப், எங்கள் இறைவா, குறைந்த காலம் நீ எங்களுக்கு அவகாசம் அளிக்கக்கூடாதா? அவகாசம் அளித்திருக்க கூடாதா? ஃபஅஸ்ஸதக, நான் தர்மம் செய்துவிட்டு வஅகுன் மினஸ் சாலிஹீன், நல்லவனாக ஆகியிருப்பேனே என்று அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பேசுவார்களாம், அல்லாஹ்விடத்திலே சொல்வார்களாம். அல்லாஹ் சொல்லி காமிக்கின்றான், வலையு அஹிரல்லாஹு நஃப்ஸன் இதா ஜா அஜலுஹா, அல்லாஹ் விதித்த அந்த மரணம் அதற்குரிய தவணை வந்துவிட்டது என்று சொன்னால் அல்லாஹ் எவருக்கும் அவகாசம் அளிக்க மாட்டான். ஏன் அவகாசம் அளிக்க மாட்டான்? அவங்க என்ன செய்ய கேட்குறாங்க? இந்த திருமறை குர்ஆனுடைய வசனங்களை தேர்தலை கேள்விப்பட்டிருக்கிறோம்ல. நம்ம ஹயாத்தோடு இருக்கும்போது நமக்கு எச்சரிக்கை பண்ணுறான், நல்ல விதமாக சம்பாதிக்கிறியப்பா, பொருளாதாரம் இருக்குதப்பா, உனக்கு முடிந்த வகையில் நீ மௌத்துக்கு முன்னாடி நல்வழியில் செலவு செஞ்சிக்க கூடாதா? பொருளாதாரம் இல்லைன்னா உடலால் உழைக்கலாமா இல்லையா? நல்ல வழியில் செலவு செய்கிறதுக்கு இதெல்லாம் நீ செஞ்சிருக்கலாமேப்பா. அதை விட்டு விட்டு மரண தருவாயில் இப்போ அவகாசம் கேட்குறியப்பா,
தவணை உனக்கு நான் விதிச்சிட்டேன், அதுலேருந்து நீ தப்பிக்கவே முடியாது, அந்த தவணை வந்துட்டா முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு ஏன் அந்த வார்த்தையை அல்லாஹ் சொல்கிறான் தெரியுமா? அவகாசம் அளிக்க மாட்டேன்னு. வல்லாஹு ஹபீருன் பிமா தஅமலூன், நீங்கள் செய்வதை அனைத்தையும் அல்லாஹ் நன்கு அறிந்தவனாக இருக்கின்றான். தெரியுமா இல்லையா அவனுக்கு? எனக்கு கொஞ்ச நேரம் அவகாசம் அளித்திருக்க கூடாதா? தர்மம் செஞ்சு நல்லா செஞ்சுட்டு வந்திருப்பனே, நல்லவனா வந்திருப்பனே. ஏன்டா உலகத்தில் வாழ்நாள் இவ்வளோ கால நேரம் கொடுத்தனடா, நீ எதுவுமே செய்யலையே, இப்போ மட்டும் நீ செஞ்சிருவியா என்ற அடிப்படையில் அல்லாஹ் நீங்கள் செய்தவற்றை நன்கு அறிந்தவன் என்பதாக இங்கே ஒரு பாயிண்ட் எதுவும் வைக்கிறான் பாருங்க. அப்போ நாம் சிந்திக்கணும், நாம் என்ன செய்கிறோமோ எல்லாத்தையும் அல்லாஹ் அறியணும். பள்ளிவாசல் வாசல் வரையும் வர்றோம் ஜமாத்துக்கு, ஒரு முக்கியமான ஃபோன் கால் வந்து அப்படியே போயிடும். பள்ளிவாசலை தாண்டி நடக்குதா இல்லையா? அடுத்தவங்களை சிந்திச்சு பார்க்க வேண்டியதே இல்லை. பள்ளிவாசலுக்கு தொழுவ போகணும்னு வீட்டில் ரெடி ஆகிறோம், திடீர்னு ஒரு ஃபோன் கால் வருது, வீட்டில் உட்காந்துடுறோம். நடக்குதா இல்லையா நம்ம வாழ்க்கையில்? அப்போ இதை சிந்திக்கக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். இந்த வசனங்கள் 63வது அத்தியாயத்திலே 10 மற்றும் 11 வசனம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அடிக்கடி கேட்ட வசனமாக இருந்தாலும் நமக்கு உள்ளத்தில் போய் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தலைங்கிறத பார்க்குறோம். அப்போ இதையும் விளங்கிக்கணும். நம்ம பொதுவாக அந்த கால நேரத்தை வீணடிக்கிறதுனே நம்ம வேறு வேறு விஷயங்களையும் நினச்சிக்கக்கூடாது. நாமளே நமக்கு மத்தியிலே செய்கிறோமா இல்லையா? 1 மணிக்கு ஜமாத்துனா எப்போ வருவோம்? 12:55 வருவோம் லோஹருடைய நேரத்தில். மஹரிபாக இருந்தால் இசாவாக இருந்தால் 8 மணிக்கு ஜமாத்துனா 7:55 வருவோம். அப்போ அதுக்கு முன்னாடி உள்ள 5 நிமிஷம் என்ன செய்கிறோம்? முக்கியமாக ரொம்ப ரொம்ப முக்கியமான வேலையா? அல்லாஹ் அனுமதி தந்த வேலையை முடிக்காமல் இருக்கிறோம், அதை முடிச்சுட்டு வர்றதுக்கு நேரம் ஆயிடுச்சா? அப்போ அந்த 5 நிமிஷம் நம்ம பேசுகிறோம்ல, அந்த 5 நிமிஷங்கிறது எவ்வளோ பெரிய நேரம். அந்த 5 நிமிஷத்தில் நீங்கள் எவ்வளோ செஞ்சுட்டு நடந்து வந்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு அடிக்கும் எல்லாம் நன்மையை கொடுக்குறானா இல்லையா? அப்போ நம்ம நன்மையை நோக்கி விரைகிறதுக்கு முயற்சி செய்ய மாட்டேங்கிறோம். 1 மணிக்கு ஜமாத்து 8 மணிக்கு ஜமாத்துனா அந்த டயத்துக்கு போனால் போதும். இப்படி தான் நம்மளுடைய வாழ்க்கை போயிட்டு இருக்கிறத பார்க்குறோம். இன்னும் சொல்ல போனால் சில மனிதர்களை பார்த்தோம்னா அல்லாஹ் அவகாசம் தந்த இந்த வாழ்க்கையுடைய கால நேரங்களெல்லாம் அப்படியே வீணடித்து விட்டு காலம் கடந்து ஞானம் வந்தவங்களை பார்ப்போமா இல்லையா? சொல்லாடலில் கூட சொல்லுவாங்க வார்த்தையில், கண் கட்ட பின் சூரிய நமஸ்காரம் எதுக்குப்பா அப்படின்னு கேட்பாங்கல்ல. அதை போல் வாழக்கூடிய அல்லாஹ் திரகாத்திரமான நல்ல ஒரு ஆரோக்கியத்தை தந்திருக்கக்கூடிய நேரத்தில் எல்லா நேரத்துலையும் விட்டுருவாங்க. வீணடிச்சுட்டு நாளை மரணித்ததற்கு பிறகு மரண தருவாயில் அல்லாஹ்விடத்தில் வந்து புலம்பக்கூடிய இன்னொரு செய்தியை அல்லாஹ் சொல்லி காமிக்கின்றான். திருமுறை குர்ஆனில் பார்த்தோம்னு சொன்னால் இது வந்து அத்தியாயம் 35 மற்றும் 37 வசனத்தில் அல்லாஹ் பதிவு செஞ்சிருக்கிறான். எடுத்து படித்து பாருங்கள். அதெல்லாம் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா உங்கள் சொந்தமான கருத்துக்களை வைத்து விளங்கிக் கொள்வதற்கு மிக வசதியாக இருக்கும். எந்த அளவுக்கு அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான்னு சொன்னால், மரண தருவாயில் வந்து வாய்ப்பு மறுக்கப்பட்டது போல் மறுமையிலும் அந்த வாய்ப்பு மறுக்கப்படும். இப்படி தான் அறிஞர்கள் எழுதியிருக்கிறாங்க அந்த விஷயத்தை. அந்த வசனங்களை போட்டு விளக்க உரைகள் எழுதும் போது பார்த்தோம்னா, முன்னாடி பார்த்த வசனத்தில் மரண தருவாயில் எப்படி அல்லாஹ் தஆலா வந்து இந்த விஷயத்தை சொல்கிறான், அவகாசம் உனக்கு அளித்திருக்கிறேன், உன்னுடைய தவணை வந்து விட்டால் முந்த முடியான்னு சொல்லி காமிக்கிறானா இல்லையா? அதே போல் இதில் மறுமையிலும் மறுக்கப்படுற விஷயத்தை சொல்லி காமிக்கிறத பார்க்குறோம். ஒஹும் எஸ்தரிஹூன ஃபீஹா, அந்த நாளைக்கு சொல்லுவாங்களாம் மக்கள் அல்லா இடத்துல, என் இறைவா, எங்கள் இறைவா, எங்களை வெளியே அனுப்பு. வைக்கக்கூடிய அந்த செய்தி அல்லா இடத்துல சொல்லுவாங்கன்னா, எங்கள் இறைவா, ஒஹும் எஸ்தரிஹூன ஃபீஹா, எங்களை நீ வெளியே அனுப்பு. ரப்பனா அஹ்ரிஜ்னா நஅமல் சாலிஹன் கைரல்லதீன குன்னா நஅமல், நாங்கள் ஏற்கனவே செய்து வந்தது போல இல்லாமல் நல்லறங்களையே நாங்கள் செய்கிறோம் என்று அவர்கள் கதறுவார்களாம். மரணித்த பிறகு மறுமையில் அல்லாஹ் தெரிஞ்சிருமா இல்லையா? நம்ம இந்த லிஸ்ட்டில் தான், இந்த கேட்டகரியில் தான் இருக்கிறோம், அல்லாஹ் இப்படித்தான் நம்மளை நடத்துவான் அப்படின்னு தெரிஞ்சதற்கு பிறகு கதறுவான மனுஷன். ரப்பனா அஹ்ரிஜ்னா நஅமல் சாலிஹன் கைரல்லதி குன்னா நஅமல். இந்த கைரல்லதிங்கும் போது நாங்கள் ஏற்கனவே செய்தது போல அல்லாமல் கைரல்லதி, வேறு நல்ல விஷயங்களை செய்து நல்லவனாக நாங்கள் உங்களிடத்திலே வருவோம் என்று கதறுவார்கள். அவலம் நு அம்மிருக்கும், அல்லாஹ் பதில் சொல்கிறான். எப்படி சொல்கிறான்? அவலம் நு அம்மிருக்கும், படிப்பினை பெறும் அளவுக்கு உங்களுக்கு நாம் வாழ்நாளை அளித்திருக்கவில்லையா? அல்லாஹ் கேட்கக்கூடிய கேள்வி. அல்லாஹ்ட்ட இவன் கேட்குறான், எங்களை நீ அனுப்பிவிடு, முன்னாடி இருந்த மாதிரிலாம் தான் தோண்டித்தனமாக இருக்க மாட்டோம், வட்டி வாங்க மாட்டோம், வியாபாரத்தில் மோசடி செய்ய மாட்டோம், அடுத்தவனை புறம் பேச மாட்டோம், அடுத்தவன் சொத்தை அபகரிக்க மாட்டோம், இப்படி எல்லாம் சொல்லி இதெல்லாம் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருந்தோம், இப்படி எங்களை வெளியே அனுப்புனா அதே மாதிரி இல்லாமல் உனக்கு பிடித்தது போல நல்லறங்களை செய்துவிட்டு நாங்கள் இங்கே வருவோமே என்று கதறுவார்கள். அல்லாஹ் பதில் சொல்வான், அவலம் நு அம்மிருக்கும், உங்களுக்கு படிப்பினை பெறுகின்ற அளவுக்கு நாம் இந்த உலகத்தில் அவகாசத்தை கால நேரத்தை அளித்திருக்கவில்லையா? சிந்திச்சு பார்க்கணும் இந்த வசனத்தை. இந்த வசனம் கேள்விப்பட்டிருக்கிறோமா இல்லையா? நம்ம இந்த வசனம் இது மட்டும் அவலம்னு அம்மிருக்கும், அது மட்டுமே கேட்டால் போதும். எவ்வளவு வாழ்நாள் உனக்கு கொடுத்துருந்தோம்ப்பா. உலகத்தில் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறோம், நிறுவனத்தில் வேலை செய்கிறோம், அவர் கொடுத்த அந்த ப்ராஜெக்ட் அந்த வேலையை முடிக்கலன்னு சொன்னால் என்னென்ன பேச்சுக்கு நாம் ஆளாகிறோம். செஞ்சு முடிச்சுடுறோங்க அந்த விஷயத்தை. ஏன்னா முதலாளி வந்து திட்டுவார், முதலாளி மேனேஜர் வந்து திட்டுவார், பயப்படுறோம்.
நம்மளுடைய சர்வீஸில் வந்து ஒரு பிளாக் மார்க் ஆகிடும், நமக்கு ப்ரமோஷன் கிடைக்காது, சம்பள உயர் ஊதியம் கிடைக்காது, பயப்படுற அந்த உலகத்தில். ஆனால் அல்லா இடத்துல நாளைக்கு இந்த பொடுபோத்தனமாக இருந்தால் மறுமையில் சொர்க்கம் கிடைக்காதுங்க. அல்லாஹ் காப்பாற்றணும் நம்ம எல்லாரையும். அப்போ இந்த மாதிரி வசனங்களை சிந்திச்சு பார்க்கணும். அல்லாஹ்விடத்தில் கோரிக்கையை வைக்கும் பொழுது அல்லாஹ் கேட்குறான், படிப்பினை பெறுகின்ற அளவுக்கு உனக்கு அவகாசம் அளித்தனா இல்லையா? சிந்திக்கக்கூடிய வசனங்கள் சொல்லிட்டு மேலும் பார்க்குறோம், மாயத்த தக்கரு ஃபீஹி மின் தக்கர ஒஜாஅகுமுன் நதீர். அடுத்த கேள்வி கேட்குறான், உங்களிடத்திலே எச்சரிக்கை செய்யக்கூடிய ஒரு வரவில்லையா? முதல் கேள்வி, படிப்பினை பெறுகின்ற அளவுக்கு உனக்கு அவகாசம் அளிக்கவில்லையான்னு கேட்குறான். இரண்டாவது கேள்வி என்ன, எச்சரிக்கை செய்யக்கூடியவர்கள் உமக்கு மத்தியிலே வரவில்லையா? படிப்பினை பெற வேண்டிய அளவுக்கு அவகாசம் அளித்தும் அந்த காலகட்டத்திலே உங்களுக்கு எந்த ஒரு தூதரும் என்னுடைய தூதர் உங்களிடத்தில் வந்து எச்சரிக்கை செய்யவில்லையா? கேட்டுட்டு ஃபொதூக்கு, எனவே நீங்கள் இப்பொழுது நாம் தந்ததை அனுபவியுங்கள், சுவையுங்கள். தண்டனை கொடுக்கப்பட்டிருச்சப்போ, தண்டனை விதிக்கப்பட்டு அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கதரும் பொழுது, உங்களுக்கு வாழ்நாளில் படிப்பினை பெறக்கூடிய அளவுக்கு கால அவகாசம் தந்து விட்டேன், தூதரையும் அனுப்பி எச்சரிக்கை செய்து விட்டேன், நீங்கள் இப்பொழுது கதறுகிறீர்கள், எந்த அவகாசமும் உங்களுக்கு திரும்ப அளிக்க முடியாது, அளிக்க மாட்டோம். அதான் முதல்ல நம்ம சொன்ன முன்னுரையிலேயே, நம்மை விட்டு அந்த கால நேரம் கடந்து போயிடுச்சுன்னா திரும்ப வருமா? வராது. எனவே நீங்கள் ஃபொதூக்கு, இதை நீங்கள் அனுபவியுங்கள், சுவையுங்கள். ஃபமாலில் வாலிமீன மின் நசீர், அநீதி இழைத்தோருக்கு எந்த ஒரு உதவியாளரும் இல்லை என்று கூறப்படும் என்பதாக அல்லாஹ் 35வது அத்தியாயத்தில் 37வது வசனத்தில் எனக்கும் உங்களுக்கும் பாடம் நடத்துகிறத பார்க்கும். அப்போ நம்ம சிந்திக்கணும், இந்த கால நேரம் என்பது வெறுமனே இந்த உலக வாழ்க்கையோடு மூழ்கி போகிறதுக்கு மட்டும் அல்லாஹ் நமக்கு மத்தியில் தரலை என்பதை விளங்கணும். அதே போல் இன்னும் பார்த்தோம் என்று சொன்னால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய தூதருக்கு சொல்லி அந்த மக்களுக்கு எச்சரிக்கை செய்யுங்கள் என்பதாக சொல்லி காமிக்கின்றான். முஹம்மதே, நபியே, அவர்களை வேதனைப்படுத்தும் நாளை பற்றி இந்த மனிதர்களுக்கு நீங்கள் எச்சரிக்கை செய்யுங்கள். மரணித்ததற்கு பிறகு, எழுப்பப்பட்ட பிறகு, அவருடைய கணக்கு வழக்குகள் தீர்க்கப்பட்ட பிறகு நஷ்டவாளியாக இருந்து விட்டால் வேதனை கொடுப்பேனே, அந்த நாளை பற்றி அந்த மக்களுக்கு நீங்கள் எச்சரிக்கை செய்வீராக என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய தூதரிடத்தில் சொல்லி மக்களுக்கு மத்தியிலே சொல்கிறான். இந்த எச்சரிக்கையை செய்ய சொல்லிடுறான். இதை கேட்டால் நம்ம தான் தோணித்தனமாக தான் நடக்கிறோம். தான் தோணித்தனமாக நடந்துவிட்டு மீண்டும் போய் அல்லாஹ்ட்ட என்ன கேட்குறான், ஃபயகூல் உள்ளதீன லலமு ரப்பனா அஹ்ரிஜ்னா இலா அஜலின் கரீப். அந்த நாளில் மக்கள் கேட்பாங்களாம், எங்கள் இறைவா, குறைந்த காலம் எங்களுக்கு அவகாசம் அளிப்பாயாக, குறைந்த காலம் எங்களுக்கு அவகாசம் அளிக்கக்கூடாதா? நுஜிப் தஅவதக, உனது அழைப்பை அப்பொழுது நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். இப்போ எங்களை நீ மரணத்தை கொடுத்துட்டியே, நாங்கள் வந்துட்டோமே, நாங்கள் கை சேதப்பட்டவர்களாக இருக்கிறோமே, நீ கொடுத்த கால நேரத்தை அவகாசத்தை தான் தோண்டித்தனமாக செலவழித்தோமே, நல்லறங்களுக்கு விரைந்து செயல்படவில்லையே, நல்ல அமல்களை செய்யவில்லையே, உலகத்தினுடைய அந்த ஆசாபாசங்களுக்கு மனோயிச்சைகளுக்கு ஆட்பட்டு செய்தான் எதையெல்லாம் எங்களுக்கு மிக பெருமாண்டமாக காமித்தானோ அந்த அடிப்படையில் வாழ்க்கையை வாழ்ந்து விட்டோமே. ஃபயகூலுல்லதீன லலமு ரப்பனா அஹ்ரிஜ்னா இலா அஜலின் கரீப், கொஞ்ச நேரம் எங்களுக்கு அவகாசம் அளிக்கக்கூடாதா? அளிப்பாயாக. நுஜிபு தஅவதக, அப்பொழுது நாங்கள் நல்லறம் செய்துவிட்டு உனது அழைப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று அந்த மக்கள் சொல்வார்கள். சொல்லுவது மட்டுமில்லைங்க, இந்த உலகத்தில் நாம் சொல்கிறோம், கத்துன்னு கத்தி சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அல்லாஹ்வை பாருங்க, அல்லாஹ்வுடைய கட்டளையை படிங்க, அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையை பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதுதான் மார்க்கம், அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றுங்கள் நாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அதையெல்லாம் காதில் வாங்காதவர்களாக, நம்ம எள்ளி நகையாடக்கூடியவர்களாக, ஒரு காமெடி பேச்சு போல நினைச்சு கொண்டு தான் துணைத்தனமாக நடக்கிற எத்தனையோ மக்களை நாம் வெளியிலும் பார்க்கிறோம். அல்லாஹ்வை உண்மையிலே ஈமான் கொண்டு அவனை மட்டும்தான் வணங்குகிறோம் என்று சொல்லக்கூடிய மக்களுக்கு மத்தியிலும் பார்க்க முடியும். இன்னும் நமக்கு நாமே நம்மளை சிந்தித்து பார்த்தாலும் அதை விளங்கிக் கொள்ள முடியும். அப்போ அல்லாஹ் சொல்லும் பொழுது எங்களுக்கு அவகாசம் அளி, அப்பொழுது உன்னுடைய அழைப்பை ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லக்கூடிய அந்த மனிதர்கள் ருசுல், இன்னொரு வார்த்தையை சேர்த்து சொல்றாங்களாம், உன்னுடைய தூதர்களையும் நாங்கள் பின்பற்றுகிறோம் என்று அநீதி இழைத்தோர் கூறுவார்கள். உலகத்தில் வாழும் பொழுது தூதரை பின்பற்றுறான்னு சொன்னால் எங்கே போய் உட்காந்து சொல்கிறான்? அல்லாஹுக்கு வணக்கம் கேள்வி வினாடி வினா நடக்குது, அப்போ சொல்கிறான், நீ எங்களை வெளியே அனுப்புனீன்னா நல்லறம் செஞ்சுட்டு உன்னுடைய அழைப்பை நாங்கள் ஏற்றுக்கிறோம், அந்த நல்லறம் செய்யக்கூடிய நேரத்தில் உன்னுடைய தூதரை நாங்கள் அப்போ பின்பற்றுறோம் என்று சொல்வார்கள். அவலம் தகூனு அக்ஸம்தும் மின் கபுலு மாலக்கும் மின் ஜவால். அப்போ அல்லாஹ் கேட்பானா, உங்களுக்கு அழிவே வராது என்று நீங்கள் இதற்கு முன்பு சத்தியம் செய்தது போல் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தீர்களே,
நான் மரணிக்க மாட்டேன், எனக்கு என்னப்பா இப்போ தான் 25 வயசாகுது, இப்போ தான் 20 வயசாகுது, இப்போ தான் 40 வயசாகுது, டெய்லி வாக்கிங் போகிறேன், ஜிம்முக்கு போகிறேன், எக்ஸசைஸ் பண்ணுறேன், அது பண்ணுறேன், இது பண்ணுறேன், நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன், எனக்கு மரணம் வராது என்று நீங்கள் மரணத்தை பற்றி நினைவூட்டினால் கூட நாம் நல்லா தான் இருக்கிறோம், எனக்கு இப்போ வந்துடவா போகுது என்கிற அடிப்படையில் நீ சத்தியம் செய்து நீ கூறிக்கொண்டிருக்கவில்லையா? கூறலைனாலும் உள்ளத்தில் நினைக்கிறாங்களா இல்லையா? அதனால தான் முதல்ல ஒரு வசனத்தில் பார்த்தோம், அல்லாஹ் நீங்கள் செய்பவற்றை நன்கு அறிந்தவன். அல்லாஹ் உள்ளத்தில் நினைக்கிறது அறிவானா இல்லையா? வெளிப்படைய ஆமாபாய் மரணம் வருவதற்கு முன்பு நம்ம நல்லற செய்யணும்னு சொல்லிக்கிட்டாலும் உள்ளத்தில் என்ன நினைப்போம், நமக்கு இப்போ வரப்போகுது மரணம், இது நம்மளை விட மோசமான செயல் செஞ்சுட்டு இருக்கிறவங்களாம் நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறான், நம்ம எந்த கெட்ட பழக்கமும் நம்மகிட்ட இல்லை என்கிற அடிப்படையில் நாம் சத்தியம் செய்தவர்களைப் போல மன உறுதியில் சொல்லி கொண்டிருக்கிறோமா இல்லையா? 14வது அத்தியாயம் 44வது வசனம் எடுத்து படித்து பாருங்கள். தமிழ் அர்த்தத்தை படித்து அதுக்கு அறிஞர் பெருமக்கள் விளக்க உரை என்ன எழுதியிருக்கிறார்கள் என்பதையும் படித்து பாருங்கள். அப்போ இந்த மாதிரி வசனங்களை நாம் படித்து சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால் நாம் வாழக்கூடிய நாட்களில் இந்த காலம் இருக்குதே, அந்த நேரத்தை பற்றி உங்களுக்கு அவ்வளோ பெரிய ஒரு மதிப்பு வரும், அவ்வளோ பெரிய ஒரு அச்சம் வரும். கண்ணுக்கு முன்னாடி பார்க்குறோம், நாம் 5 நிமிஷம் 10 நிமிஷம் 1 மணி நேரம் கடந்து போய் இந்த நாளை கடந்து அடுத்த நாளில் முடிச்சு அல்லாவுடைய மாபெரும் கிருபையால் வெளியில் வர்றோம். எப்போ மௌத்துன்னு தெரியாமல் தூங்குவோமா கண் விழிப்போமான்னு தெரியாமல் மக்கள் பாலஸ்தீனத்தில் பட்டு கொண்டிருக்கக்கூடிய அவதிகளை கண் முன்னே பார்க்கிறோம். இதை பார்த்தும் நமக்கு படிப்பினை வரவில்லை. எத்தனையோ இடங்களில் இயற்கை கேட்டால் சொல்லுவோம், இயற்கை பேரிடர், பூகம்பம் வந்துருச்சு, வெள்ளம் வந்துருச்சு. கேரளாவில் வயநாட்டில் கடந்த காலம் நடந்ததை பார்த்தோம். அந்த விஷயம் ஏற்படுவதற்கு முன்பாக டூரிஸ்ட் பிளேஸ் போய் அப்படியே பார்த்து வியந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு உள்ள இடம். இந்த விஷயத்தை அல்லாஹ் ஏற்படுத்தினோன்னு அந்த நேரத்தில் நீங்கள் இங்கே போயிருந்தீங்கன்னா அப்போ எதை சிந்திக்க வேண்டும்? திருமறை குர்ஆனை சிந்தித்து பார்த்தால் அல்லாஹ் இந்த கால நேரங்களை பற்றி என்னவெல்லாம் சொல்கிற ஏராளமான வசனங்கள் இருக்கின்றன. நமக்கு இந்த நேரம் பத்தாது பேசுவதற்கு. அப்போ இனி வரக்கூடிய காலகட்டங்களில் இந்த உலக வாழ்க்கையில் நம்மை ஈர்க்கின்ற வீணான மனோ இச்சையான விஷயங்களை எல்லாம் பின்பற்றாமல், சைத்தானுடைய அடிச்சுவட்டை பின்பற்றாமல், அவன் அப்படி தான் பிரம்மாண்டமாக காமிப்பான், இதையெல்லாம் பின்பற்றாமல் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்ற இந்த கால நேரத்தை எதற்காக தந்திருக்கின்றான், எதற்காக இந்த பூமியிலே நம்மளை பிறக்க வைத்திருக்கின்றான், நம்மை சோதிப்பதற்காக என்பதை விளங்கி எத்தனையோ பயனில் கேட்டோம். இது உங்களில் யார் நல்ல அமல்கள் செய்கிறார்கள் என்பதை சோதிப்பதற்காகத்தான் இந்த வாழ்க்கை அல்லாஹ் சொல்லி காமிக்க திருமறை குர்ஆன்ல. கேட்டு கேட்டு மறந்துடுறேங்க. பள்ளிவாசல் உள்ளே வந்தால் இறையச்சம், பள்ளிவாசலுக்கு வெளியே போனால் முடிஞ்சு போச்சு. அப்போது நாம் விளங்க வேண்டும், இந்த உலகத்தினுடைய இன்பங்களுக்கு ஆட்பட்டு விடக்கூடாது, மன இச்சைகளுக்கு ஆட்பட்டு விடக்கூடாது, சைத்தானுக்கு கட்டுப்பட்டு விடக்கூடாது. அல்லாஹ் தந்திருக்கின்ற இந்த கால நேரங்களை சரியான முறையில் பயன்படுத்தக்கூடியவர்களாக, அல்லாஹு கட்டுப்பட்ட வகையிலே பொருளாதாரத்தை தரக்கூடியவர்களாக, உலக வாழ்க்கையிலே அல்லாஹுக்கும் அல்லாஹ்வுக்கும் கட்டுப்பட்டவர்களாக வாழக்கூடியவர்களாக, மறுமையை முன்னோக்கி இந்த வாழ்நாளில் உள்ள நேரங்களை எல்லாம் அல்லாஹுடைய பாதையில் நல்லறங்களை நோக்கி விரைந்து செயல்படக்கூடியவர்களாக இருப்போம். அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை எல்லாம் அல்லாஹ் உங்களுக்கு எனக்கும் தந்தரல் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ஹாத்தமில் அன்பியா வல் முர்சலீன். கண்ணியமிக்க எல்லாம் அல்லாஹ்வின் அடியார்களே, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டம் நம்மளுடைய தந்தை, அவருடைய தந்தை, அவருடைய தந்தை என்று ஒரு 3-4 தலைமுறைகளுக்கு முன்னால் சென்றோம் என்று சொன்னால் அப்படிப்பட்ட ஒரு காலம் போல இருக்கிறதா என்று பார்த்தால் இல்லை. பெரும்பாலும் சொல்லுவாங்க, ஒரு 14 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் உள்ள ஊருக்கெலாம் அந்த காலகட்டங்களில் நாம் விளக்க கட்டிக்கிட்டு நாங்கள் நடந்து வந்தோம், மாட்டு வண்டி ஏதாவது அதிசயமாக போவோம், அதில் ஏறி வந்தோம். ஆனால் இன்றைக்கி அப்படி இருக்கா? கடந்த காலங்களில் வெளிநாடுகளில் வேலைக்கு போனவங்கலாம் கப்பலில் 1 மாதம் பயணம் செஞ்சு தன்னுடைய சொந்த நாட்டுக்கு போகிறவங்களாம் இருப்பாங்க. இப்போ 3 மணி நேரம் 2.5 மணி நேரத்தில் கண்ணு மூடி கண்ணு தருவதுக்குள்ள அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் போய் இறங்கிடுறோம் நம்மளுடைய நாடுகளில். அந்த அளவுக்கு நவீனம், விஞ்ஞானங்கள் வளர்ந்து, அறிவியல் கண்டுபிடிப்புகள் வளர்ந்து காலத்தை சுருக்கிடுச்சு. இப்போ நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கிறோன்னா, இந்த கம்ப்யூட்டர் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கேன், இந்த வேலையை செஞ்சு மேனோட அந்த புக்கில் எழுதிக்கிட்டு இருந்தோம் வச்சுக்க, டேட்டா என்ட்ரிலாம் எவ்வளோ நேரம் பிடிக்கும் தெரியுமா? கம்ப்யூட்டரில் அப்படி தட்டினோன்னு உடனே சேவ் பண்ணி வச்சுக்கிறோம், சத்த நேரத்தில், கொஞ்சம் நேரத்தில். முட்டாள்தனமாக சிந்திக்கிறோம், அறிவீனமாக சிந்திக்கிறோம். அதில் படிப்பினை என்ன உணரணும்? காலம் சுருங்கி விட்டது. நம்மை நோக்கி அல்லாஹுடைய அந்த பிடி வர இருக்கிறது. இதைத்தாங்க சிந்திச்சு பார்க்கணும். பெருமையாக பேசிக்கிறோம், அருமையான கண்டுபிடிப்பு, இத்தனை ஜிபியில் போய் எல்லாத்தையும் உள்ளடக்கிடுறோம், அதை என்ட்ரி பண்ணிடுறோம், கொஞ்ச நேரத்தில் முடிஞ்சிருது. ஆளை போட்டு எழுதுனா அவனுக்கு சம்பளம் அதிகமாக கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் நேரமோடு உட்காந்து எழுதிக்கிட்டு இருப்போம் கணக்கப்புள்ள. அப்போ இந்த விஷயத்தில் நம்ம சிந்திக்கணும். அப்போ அப்படி நவீன காலமாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் இன்றைக்கும் பார்க்குறோம், அறிவு இல்லாதவர்களாக அறிவினத்தனமான செயல்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. என்னது? நாட்களை வைத்து கொண்டாடுவது. எத்தனையோ தினங்களை கொண்டாடுறதை பார்க்குறோம். மகளிர் தினம், அன்னையர் தினம், ஆசிரியர் தினம், குழந்தைகள் தினம், பெற்றோர் தினம்.
இதுவெல்லாம் ஒரு வாதத்திற்கு கூட நம்ம வச்சுக்குவோம். இந்த தினங்களை கொண்டாடுறாங்க, சரி, கல்வி கற்றுக் கொடுத்த ஒரு ஆசிரியர் அவரை மதிக்கிற வகையில் செய்கிறாங்க. நம்ம பிறந்ததற்கு பிறகு நல்லதை கெட்டதை சொல்லி கொடுத்து நமக்கு தேவையான செய்கிறார் தந்தையை பற்றி கொண்டாடுறாங்க. இப்படி ஒவ்வொன்றையும் எடுத்துக்கிடுவோம். இன்னும் ஒரு வித்தியாசமான தினத்தையும் கொண்டாடுவாங்க, பார்த்துருப்போம். இப்போது முஸ்லீமாக இருக்கிறோம்னு சொன்னால் நோம்பு பெருநாள் நாம் கொண்டாடுவோம், ஹஜ்ஜி பெருநாள் கொண்டாடுவோம், நமக்கு அனுமதிக்கப்பட்ட விழா, சந்தோஷமாக கொண்டாடலாம். இப்போ இந்துக்களில் மாட்டு மதத்தை அவங்கள பார்த்தீங்கன்னு வச்சிங்கன்னா தீபாவளி பொங்கல்னு கொண்டாடுறாங்க, ஒவ்வொரு ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி. கிறிஸ்துவர்கள் கிறிஸ்துமஸை கொண்டாடுறாங்க, சரி, அவரவர்களுடைய மத நம்பிக்கைப்படி கோட்பாடுபடி கொண்டாடுகிறார்கள், ஓகே. இது சொல்லி அவனது விஷயத்தையெல்லாம் ஏப்ரல் மாதம் வந்துச்சுன்னு வச்சுங்களேன், ஏப்ரல் 1ஆம் தேதி ஒரு விழா ஒரு தினம்னு கொண்டாடுவாங்க சில பேர். அதில் பல பேரை ஏமாற்றுவாங்க, பார்த்துருக்கிறீங்களா இல்லையா? ஏமாற்றிட்டு ஏப்ரல் ஃபூல் அப்படிம்பாங்க. அப்போ முஸ்லீமு நோம்பு பெருநாளை கொண்டாடுறான், ஹஜ்ஜி பெருநாளை கொண்டாடுறான். ஹிந்துவாக இருக்கக்கூடியவங்க பொங்கலை கொண்டாடுறான், தீபாவளியை கொண்டாடுறான். கிறிஸ்துவன் கிறிஸ்துமஸ் கொண்டாடுறான். அப்போ இந்த ஏப்ரல் 1 கொண்டாடுறவன் முட்டாள் தினம் கொண்டாடுறவன் முட்டாள். அப்போ முட்டாளுக்கான தினம் அது, அதை பார்க்குறோமா இல்லையா? அதே போல் இன்னொரு தினத்தை கொண்டாடுறாங்க. இன்னும் ஒரு 4 தினங்கள் நம்ம அடைய இருக்கிறது. இந்த உலகத்தினுடைய நாட்களை கடத்துவதற்காக, கணக்கு வழக்கு அலுவலர்களுக்காக கிறிஸ்துவர்களால் உருவாக்கப்பட்ட ஜனவரி முதல் டிசம்பர் வரைக்கும் 12 மாதம். அதில் கடைசி மாதம் சொல்லக்கூடிய டிசம்பர் மாதம் நம்ம இருக்கிறோம். இன்னும் 4 நாளில் அந்த 1ஆம் தேதி ஜனவரி பிறக்க இருக்குது. 2024 முடிந்து 2025 ஆரம்பமாக இருக்கிறது. ஆனால் இந்த நாளில் மிகப்பெரிய ஒரு கொண்டாட்டம் செய்கிறத பார்க்குறோம். சரி, மற்ற மதத்துக்காரர்கள் சமுதாயத்தில் செய்கிறாங்க, ஓகே. அறிவானவர்கள், பகுத்தறிவு மிக்கவர்கள் என்ற அடிப்படையில் சொல்லப்படுகின்ற இஸ்லாமியர்களும் அதற்கு உட்பட்டு அந்த நேரத்தை போய் என்ஜாய் பண்ணி செலவழிக்கிறத பார்க்குறோம். எத்தனை இடங்களில் நீங்கள் பாருங்கள், இரவு முழுவதும் விழித்திருப்பாங்க. எங்கள் ஊர் சைட்லாம் போனீங்கன்னா, நாகூரில் போய் போனீங்கன்னா, தர்காவில் உள்ள பார்த்தீங்கன்னா இரவு முழுவதும் 12 மணி வரையும் அந்த தர்கா கதவெல்லாம் திறந்து வச்சுட்டு உட்காந்துருப்பாங்க. ஏன்னா அடுத்த நாள் புது வருஷமா. அதுக்கு அப்படியே துவாசிட்டு உட்காந்தோம்னா அங்கே அடங்கியிருக்கிறவங்க அருள் அள்ளி கொடுத்துவாங்கிற அடிப்படையில். இன்னும் மற்ற ஊரில் எப்படின்னு தெரியல. அப்போ இஸ்லாமியர்கள், அறிவுக்கு சொந்தக்காரர்கள், அருமையான ஒரு அறிவு பொக்கிஷமாக வைத்திருக்கக்கூடிய திருமறையை பெற்றிருக்கக்கூடியவர்கள், அல்லாஹ்வுடைய தூதரால் 2 நாட்கள் தான் உங்களுக்கு கொண்டாடுறதுக்குரிய நாட்கள் என்று சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில் இந்த விஷயத்தையும் ஈடுபடுறதை பார்க்குறோம். புத்தாண்டு கொண்டாட்டம் என்ற அடிப்படையில் அல்லாஹ்வுடைய தூதர் வழிகாமி தந்திருக்கிறாங்களா? அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல எங்கேயாவது சொல்லியிருக்கிறானா? அப்போ இதை சிந்தித்து பார்க்கவா இருக்கணும். இன்னும் பார்த்தோம்னா ஒரு மனிதன் ஒரு விஷயத்தை பிரம்மாண்டமாக கொண்டாடுறத பார்ப்போம். இந்த உலகத்தில் வியாபாரத்தில் மிகப்பெரிய ஒரு லாபம் சம்பாதிச்சிருப்பாரு, இல்லை வேறு ஏதாவது ஒரு புதுசாக ஒரு வீடு வாங்கியிருப்பார், வசதி வாய்ப்பு நிறையா அவருக்கு இருக்கும். அதற்காக ஒரு விருந்து அல்லாஹ் பிறகு ஒரு விருந்து கொடுப்பாரு, நண்பர்களை அழைச்சிட்டு ஹோட்டலுக்கு போய் சாப்பாடு கொடுப்பாரு, சந்தோஷப்படுவார், ஓகே, இது ஓகே. ஆனால் இந்த புத்தாண்டு கொண்டாட்டம் என்பது இப்போ தான் கால நேரத்தை பற்றி பேசணும். 40 வயதில் ஒருத்தர் இருக்கிறாரு, 30 வயதில் ஒருத்தர் இருக்கிறாருன்னா அடுத்த வருஷம் வந்துருச்சுன்னா 31க்கு போகிறார். அவர் முதல் உரையை நினைவுபடுத்தினோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, என்னுடைய சமுதாயத்திற்கு சித்தீனோ சபையின் 60 முதல் 70 வரை தான் ஆயுட்காலம் என்று அவங்க சொல்கிறத நினைவுபடுத்தணும். அப்போ 40 வயதில் இருக்கக்கூடிய 41க்கு போகிறாரு, 50 வயதில் இருக்கக்கூடிய 51க்கு போகிறாருன்னு சொன்னால் நம்ம என்ன நினைக்கணும்? நமக்கு முதுமை வந்து கொண்டிருக்கிறது, நாம் காலத்தை கடந்து சென்று கொண்டிருக்கிறோம். எந்த நேரத்திலும் அல்லாஹ்வுடைய பிடி நம்ம இடத்துல வரலாம், மரணம் நம்ம அடையலாம். அப்போ இப்படி யோசிக்கணுமே தவிர இந்த காலம் கடந்து ஒரு வருடம் போயிடுச்சு என்பதற்காக இதை ஒரு கொண்டாட்டமாக கொண்டாடலாமா? மற்றவர்கள் அறிவுபூர்வமாக கொண்டாடுறாங்க, முட்டாள்தனமாக கொண்டாடுறாங்க, அதுக்கெல்லாம் நம்ம போக வேணாம். இஸ்லாமியர்களுடைய நிலையில் எப்படி இருக்க வேண்டும்? இன்னும் தெளிவாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிச்சிருக்கிறாங்க. பேருக்கு சொல்லிக்கிறதுங்க, அல்லாஹ்வை ஏற்றுக்கிறேன், அல்லாஹ்வுடைய தூதரை ஏற்றுக்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? மன் தஸப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும். எந்த ஒரு மனிதன், எந்த ஒரு முஸ்லீம் பிற மத கலாச்சாரத்தை பின்பற்றுகின்றானோ அவனும் அவர்களை சார்ந்தவன் தான். அப்போ இந்த புத்தாண்டு என்பது யார் வைத்தது, யார் கொண்டாடுவது? கிறிஸ்துவர்களால் உருவாக்கப்பட்டது. கிறிஸ்துவர்கள் கொண்டாடக்கூடிய தினமாக அது இருக்கிறது. அதில் நான் போய் பங்கு பெறுவேன், நானும் அதில் ஈடுபடுவேன், நானும் அதை கொண்டாடுவேன் என்று சொன்னால் அப்போ அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தைப்படி, கூற்றுப்படி நாமும் அவர்களை சார்ந்தவர்களா? சிந்திக்கணுமா இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் நடந்த ஒரு சின்ன சம்பவத்தை சொல்லி உரையை முடித்துக் கொள்வோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் ஒரு விஷயம் நடக்குது. அப்துல்லாஹ் இப்னு அம்ர் அறிவிப்பு செய்கிறாங்க. அவங்களுக்கு நடந்த ஒரு சம்பவம் தான். அவங்க என்ன சொல்லி காமிக்கிறாங்கன்னு சொன்னால், மர்ர அலைனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவர்கள் எங்களை கடந்து சென்றார்கள். எப்படிப்பட்ட நிலையில் கடந்து சென்றார்கள் தெரியுமா? நாங்கள் எங்களுடைய வீட்டினுடைய கூரைகளை சரி செய்து கொண்டிருந்தோம். அப்படிப்பட்ட நிலையில் நாங்கள் இருக்கும் பொழுது எங்களை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கடந்து செல்கிறார்கள்.
கடன் செல்லக்கூடிய நேரத்தில் சும்மா கடந்து போகல. கால அவர்கள் கேட்டார்கள், மாஹாதா, இது என்ன, நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு நாங்கள் பதில் சொன்னோம், ஃபகுல்னா கது வஹஃப நஹ்னு நுஸ்லிஹு, எங்களுடைய வீடுகளுடைய அந்த கூரை பாழடைந்து விட்டது, அதை நாங்கள் சரி செய்து கொண்டிருக்கிறோம் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதருக்கு நாங்கள் பதில் கூறினோம். அதற்கு அல்லாஹ்வுடைய தூதர்கள் ஃபகால அவர்கள் சொன்னார்கள், மா அரல் அம்ர இல்லா அஜல மின் ஸாலிக, நீங்கள் இந்த கூரையை சரி செய்து கொண்டிருக்கிறீர்களே, இந்த காரியத்தை விட மரணம் என்ற அந்த காரியம் மிக மிக அருகிலே இருக்கிறது என்பதாக அல்லாஹ் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக அப்துல்லா இப்னு அம்ர் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. அப்போ என்ன விஷயம் இதில், நீ கூரையை பிரித்து மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறியப்பா, புதுசாக போட்டுக்கிட்டு இருக்கிறிய, அதுக்கு ஒரு 2 மணி நேரம் ஆகுமா, 6 நாள் ஆகுமா, 1 நாள் ஆகுமா, அதை விட மிக அருகில் உன்னுடைய மரணம் இருக்கிறது என்பதை நினைவுபடுத்திக் கொள் என்பதாக இந்த செய்தியை சொல்லி காமிச்சிட்டு போகிறோம். அப்போ நாம் போயிட்டு மாற்று மத கலாச்சாரம் அவர்கள் செய்யக்கூடிய விஷயத்தில் ஈடுபடக்கூடியவர்களாக முஸ்லீம்கள் இருக்கிறோமே, அந்த நேரத்தை விட மிக அருகிலே நம்முடைய மரணம் இருக்குது என்பதை சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால் இப்படிப்பட்ட விஷயங்கள் நாம் ஈடுபட மாட்டோம். அதனால தான் தலைப்பில் நாம் சொன்னோம், அல்லாஹ் தந்திருக்கின்ற மிகப்பெரிய அருள் பொக்கிஷம் இந்த கால நேரம் என்பது. இதை இப்படிப்பட்ட வீணான கலாச்சாரங்களுக்கு நாம் உபயோகப்படுத்தாமல் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் எதை நமக்கு ஆகமானதாக ஆக்கியிருக்கிறார்களோ அப்படிப்பட்ட விஷயங்களுக்கு இந்த கால நேரத்தை செலவிடுவோம், சிந்தித்து செயல்படுவோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு சிந்திக்கின்ற ஆற்றல் அதிகமாக தந்தல் புரிவானாக என்று கூறி உரை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.